இல்லை பயில்வான் ரங்கநாதன் நல்லா பார்த்துக்கடா, இது செருப்புடா, செருப்பு கழுவி அடிச்ச ஒரு அப்பன் ஒரு ஆத்தாவுக்கு நீ பிறந்திருந்தா உன் முகத்தை காமி செஞ்சிருக்க. நீ உன்னை தூக்கி இப்படி கருவர் கட்டி நான் ஆமளுடைய கோவப்பட்டால் புஷியானது அப்படின்னு ஒரு விஷயத்தை கிளப்புனாங்க. யார் கோவப்பட்டேன், யார் கோவப்படல? அஞ்சரைக்கு எந்திரிச்சு தளபதி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செய்தி வந்துக்கிறேன். எங்க அண்ணன் வச்சு தமிழ மக்களை கண்டிப்பாக காப்பதில்லை, எந்த மாற்றமே கிடையாது. அனைவருக்கும் அருமையான மாலை வணக்கம். நான் உங்கள் லெஃப்ட் பாண்டி, தேனி மாவட்ட தளபதி மக்கள் இயக்க தலைவர். இது ஒரு பதிவு என்னென்னா, 2-3 விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக பேசியாங்க. என்னென்னா, நமது கேப்டன் அவர்கள் தளபதி அண்ணன், எங்களுக்கு எல்லாம் அவர் அண்ணனே. அவர் மறைவில் தளபதியாக கனத்த இதயத்தோடு கலந்துக்கிட்டாங்க. ஒரு அண்ணனுக்கு ஒரு தம்பி செய்ய வேண்டிய அதை கடமையில் செஞ்சு அவங்க ஃபீல் பண்ண நீங்கள் பார்த்தது தெரியாது. ஏன்னாண்டா அவர் உண்மையிலே கேப்டன் எங்களுக்கு எப்பயுமே ஒரு உச்சமான மனிதன். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்துருவாங்க, எந்த மாற்றமே கிடையாது. நாங்கள் எந்த இடத்துலையும் ஒத்துக்குருவோம், அதை எங்கள் அண்ணனே ஒத்துக்குருவாங்க, அது ஆமாண்டு, அதே உண்மை. இதில் அவங்கெல்லாம் நாங்கள் பார்க்குறது பெரிய இடத்துல இருக்கார். அவர் எப்பயுமே இன்றைக்கி கடவுள் இறைவன் ஆகிட்டார். வாழும்போதே கரணாக இருந்தார். அவரோட மறைவில் ஈடு செய்ய முடியாத இழப்புதேன் அவர் குடும்பத்தாருக்கும், அவர் ரசிகர்களுக்கும், தேமுதிக தொண்டர்களுக்கும், இதுபோக எங்களை போன்ற தம்பிகளுக்கும் அது மிகவும் ரொம்ப மனசு ஏற்றுக்கவே முடியாது. ஒரு நல்ல மனுஷன், ஊருக்கே சோறு விட்டவர், சினிமா துறையில் கெட்டவரே வாங்காதவர். அவர் ஒரு இழப்பு அவர் கடைசி காலத்தில் ஒரு 2-3 வருஷம் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் யார் காரணம் நினச்சிங்க? அசால்ட்டாக சொல்லி ஈஸியாக பேசி போயிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் அதிகமாக நீங்கள், நான், இந்த சில விபச்சார மீடியாக்கள் மீம்ஸ் போடுற பேரில் ஒரு நல்ல மனுஷன் வைக்கும் போதெல்லாம் அவரை தப்பாக பேசுனேன். இப்படியே அவர் நிறையா கேள்வி கேட்பார், சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்குறது விரும்பி மட்டும் அவர் அப்படி ஆக்குனாங்க. சூழ்நிலையில் எதனால் போனார், எதனால் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இது ஒரு காரணம். மன உளைச்சல் அதிகமாக கொடுத்துருக்கும்ல. ஒரு மனுஷன் சினிமா மட்டும் நடிக்க தெரிஞ்ச மனுஷன், நேராக நடிக்க தெரியாத மனுஷன், அவர் போட்டு எல்லாமே பேசி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து அவர் முழுசாக இது ஒரு காரணம். சமூக வலைதளங்கள் அவர் ஏன்னா, அதாவது ஒரு மிக நல்ல மனிதர், கட்சி தொண்டர்களுக்கு நல்ல தலைவன். தமிழகம் காக்க தவறிய தலைவர்கள் ரொம்ப முக்கியமானவங்களில் அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் அவர்களுக்கு தமிழக மக்களை காக்க தவறிட்டாங்க. நம்ம எல்லாமே சேர்ந்து சோசியல் மீடியா பொதுத்தளங்கள் நல்ல விஷயத்தை பயன்படுத்தி போய் இன்னைக்கு அதே ஒரு கருத்தை, அதே ஒரு விஷயத்த நீங்கள் தளபதி மேலே பரப்பிட்டு இருக்காங்க. அவர் மேலே நெகட்டிவான விஷயங்களை வீம்புக்கு பரப்புறது அப்படின்றது இப்படின்றது அதெல்லாம் கிடையாது. எது என்னென்ன நடக்குதோ அது அவங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? ஒரு யாரோ செருப்படுத்து இருந்துச்சா, ரைட்? ஒரு அப்பன் ஒரு ஆத்தாவுக்கு நீ பிறந்திருந்தா உன் முகத்தை காமி செஞ்சிருக்க. நீ ஒரு அப்பன் ஒரு ஆத்தாவுக்கு பிறந்தாங்க 1,00,000 பேர் நிற்கிற இடத்துல நாங்கள் இது யாரும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எரிஞ்சவனுக்கு வலிக்கும், எரிய சொன்னனும் வலிக்கும். எவே ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லிப்பேன் பார்த்தியா, அவனுக்கு வலிக்கணும். அவனும் சரி எரிஞ்சவனும் சரி ஒரு அப்ப ஒரு ஆத்தரை கண்டிப்பாக பிறந்துக்க மாட்டேன். சரியான ஆம்பளை அந்த அண்ணன் மேலே நம்மடா, சரியான ஆம்பளை நீ ஓத்தவங்க ஒப்ப அவனுக்கு ஒருத்தன் பெத்துந்தாண்டு வச்சுக்க, எங்கள் மேலாட்டு மோதுரா, அதுக்கு தானே நாங்கள் இருக்கா மோதுருக்கு, சரிம்மா? எங்கள் தலைவன் நீ முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நீ என்ன வச்சாலும் அமைதியாக பாரு, எதை எடுத்தாலும் அமைதியாக பாரு, என்ன பண்ணாலும் அவரோட கேரக்டர் அது, புரியுதா? ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா மறைவு போகும்போது ஒரு ரசிகன் செருப்பு கீழே கூட்டத்தில் ஒரு செருப்பை கீழே விட்டுவார். அந்த செருப்பு எடுத்து கொடுத்த அந்த எங்கள் அண்ணன் எங்கே இருக்காரு, கூட்டத்தில் முதுகுப்பினே செருப்பு நீ எங்கே இருக்க, இந்த வித்தியாசம் அதான்டா, புரியுதா? தலைக்கணம்ல ஒரே மனுஷன். நாங்கள் பார்த்த தலைவன் எங்கள் அண்ணன் வந்தேன், சரிங்களா? அவரை மறுநாள் என்ன செய்ய பார்த்தியா, நல்லா நடந்துருச்சு. அவங்க அண்ணனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு வரும்போது ஒரு தவறான நிகழ்வு, அந்த நிகழ்வுகளை பண்ண சொன்னவனுக்கும் பண்ணுவங்களுக்கும் சரியான ஆம்பளையாக இருந்தால் எங்கள் மாதிரி விட வேணாம், என் மக்களுக்கு இந்த கடைக்கு தொண்டரைப்பேன், சின்ன ஒரு ரசிகை இருப்பான், அவன்கிட்ட போய் நீ நாங்கள் எழுதி சொல்லிப்பாரு, அவன் என்ன செய்ய பார்ப்போம், சரியா? மறுநாள் என்ன செஞ்சாரு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலியில்
மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சு ஒரு நல்லா பார்த்தா தெரியும், அந்த நிகழ்வு உங்களுக்கு பார்த்தா புரியுதானே தெரியல. ஒரு போஸ்டர் கிடையாது, ஒரு பேனர் கிடையாது, பேக்ரவுண்டில் தளபதி சார்ந்த எதுவும் கிடையாது. அதே மாதிரி அது கொடுக்கப்பட்ட பையில எதுலையுமே தளபதி ஸ்டிக்கர் கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம் புரிஞ்சுக்குங்க, அவர் முக அடையாளம் எதுவுமே இருக்காது. என்ன காரணம்டா, நம்ம போகிறது உதவி செய்ய போகிறோம், அங்கே போய் விளம்பரம் பண்ணி உதவி செய்யக்கூடாது. உதவி செய்ய போகிறது யாருக்குண்டா, மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க புற மக்களுமே வீடு இழந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அவன் போய் நின்று நம்ம போஸ்ட் பேனர் நல்லா சொல்லி அவர் அதே அவர் எங்கே இருக்காரு, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அன்னைக்கு பார்த்தா தெரியும், அவர் நினச்சிருந்தா அப்படியே ஸ்டைலாக வந்து எல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். கடைசி வரைக்கும் நின்று ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சு அந்த மக்கள் பேசுகிற விஷயம் காதல் வாங்கிட்டு அந்த மக்கள் வந்து தம் வீட்டு பிள்ளையா அண்ணனா இப்படி அரவணைச்சு போகும்போது அதை அழகாக ரிசீவ் பண்ணாங்க. சரிங்களா? என்னடா அந்த இடத்துல வந்து அவரால் ஒரு நேரலை போயிட்டு இருக்கு. ஒரு நேரலையில் நீ பார்க்கவே தெரியாது, லைவ் ஓடிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்தாலே முடியும். ஏன்னா அதாவது அந்த மக்கள் வயசானவங்க என்னமோ தான் வீட்டு பிள்ளையை பார்க்குறாங்க, கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுக்குறாங்க கூட நின்று அதெல்லாம் பண்ணும்போது அடுத்த எதிர்காலத்தை அந்த மக்களை வந்து யார் மேலே வச்சிருக்கான்னு தெரியுது அவங்களுக்கு. சரிங்களா? யாருமே வந்து எங்கள் தளபதி வயசுக்காரங்களாம் கிடையாது, அவங்க வயசு கம்மியானதும் கிடையாது. எல்லாமே வந்து 60 வயசு தாண்ட அம்மாவுக்கு அவங்க எல்லாமே வந்து அவர் உச்சி மூந்து தொட்டு கும்பிடுறாங்க, கொஞ்சுறாங்க, சுற்றி போடுறாங்க, இப்படிலாம் பண்ணாங்க. அப்போ அவர் அது எல்லாத்தையும் வாங்கிட்டார். எல்லாத்தையுமே அவர் அழகா அவங்களுக்கு யார்ட்டு அப்படி இப்படிலாம் பண்ணாமல் செய்யாமல் இது ஒரு மனுஷன் வந்து நேரடி வாழ்க்கையில் எப்படி இருக்கான்னு காமிக்கிறதுக்கு அன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கு விருது வழங்கினார்ல, அன்னைக்கு குறைச்சி வச்சாலும் 12-13 மணி நேரம் நின்றுதாங்க. ஒரு மனுஷன் 13 மணி நேரம் தொடர்ந்து நடிக்க முடியுமா? அதுக்கு எடுத்துக்கிட்டாது, அவர் பொறுமைக்கு எடுத்துக்கிட்டாது. அது ஒன்று. அதே மாதிரி இங்கேயும் நேரடியாக நான் போய் எங்களை வச்சு கொடுக்க சொல்லலாம், எங்கள் மாநிலத்தில் வச்சு கொடுக்க சொல்லலாம், இல்லை அந்த பகுதி மாவட்டத்தில் வச்சு கொடுக்க சொல்லலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில், கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலி இவங்களை வச்சு கொடுக்க சொல்லலாம். நான் இல்லை பாதிக்கப்பட்ட மக்களை போய் நான் நேரடியாக சந்திக்கணும், அந்த மக்கள் என்ன கஷ்டப்பட்டுருக்காங்களோ நான் நேராக கேட்டு நம்மளால ஏதாவது முடிஞ்ச ஒரு சில ஆறுதல் வார்த்தையை சொல்லிட்டு வரதுக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்க அவங்க. சரிங்களா? இது விளம்பரம் பண்ணுறதுக்கோ அனுபவம் இருக்கு வர கிடையாது. அது ஃபஸ்ட்டு அப்படி அவர் கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி பின்னாடி போகும்போது ஒரு கோவப்பட்டால் புஷி ஆனந்த் அப்படின்னு ஒரு விஷயத்தை கிளம்புனாங்க. யார் கோவப்பட்டேன், யார் கோவப்படல? நல்லா சொல்லுங்க, யார் கோவப்படலையா? சரியான இடத்தில் சரியான நேரத்தில் உன் கோவம் வரல என்றால் நீ வாழ்ந்து வேஸ்ட் அர்த்தம். சரியா? இங்க கோவப்படம் எதுவுமே கிடைக்காது தெரியுமா? எந்த இடத்துல எந்த விஷயத்துக்கு எதுக்காக கோவப்படணும் ஒரு விஷயம் இருக்கு. நேதாஜி கோவப்பட்டார். சரிங்களா? வெள்ளக்காரன் பயந்து சுதந்திரத்தை ஒப்படைச்சிட்டு போனேன். பிள்ளைகள் காஸ்ட்ரோ கோவப்பட்டார். ஒரு நாட்டை ஒரு அமெரிக்கா எதிர்த்து கோவப்பட்டார். ஒரு நாட்டாண்டு போனார். சேகு வேறா நீ போட்டு தெரியும் மணி இல்லை, அவர் கோவப்பட்டார். கோவப்பட எப்படி கோவம் தெரியுமா? ஒரு நாட்டுக்கான போராட்ட கோவம் எல்லாருக்கும் தப்பாலாம் போயிடுது. இங்கே யார் அவங்க அலுவலகத்தை வெட்டும் போது அந்த கோவம் தப்பு. ஒருத்தர் கை நீட்டி ஏதோ ஒரு உள்பகை வச்சு கை நீட்டி அடி சப்பு அடிக்கிறது தப்பு. சரிங்களா? ரோட்டில் வச்சு துப்பாக்கி வச்சு சுப்புறது தப்பு. அந்த கோவம் தான் தப்பு. இப்போ நான் போகிறேன், என் மகன் என் மகன் வந்து ஒரு கோயில் திருவிழா லேஸ் அப்படி கொஞ்சம் கூட பூந்து போகிறேன், நான் ஒரு தடுத்து கூப்பிட முடியும் ஒரு அப்பனா. சரியா? அது மாதிரி எங்கள் மாநில பொதுச்செயலாளர் வந்து அந்த பையனை சதீஷே வருது, வேற யாரும் மதுரக்காரங்க, அவர் தட்டி காலில் அடிச்சிருச்சு கதவு. நாங்கள் என்ன பக்கத்தில் இருந்தேன், நாங்களே பிடிச்சேன். சரிங்களா? கண்ணில் பார்த்தது நான் பிடிச்சிட்டு அடிச்சு அறுவாடத்தை வச்சுருந்தாரு. கோவப்பட்டார். எங்களோட ஒரு நிகழ்வு நடத்துகிறோம், அதில் வந்து எங்கள் அண்ணன் வராங்க. அவர் நாங்கள் ஒரு பொக்கிஷமாக பார்க்கக்கூடியவர். அவர் லேசா அப்படின்னும் போது சில வருத்தங்கள் இருக்கு, செஞ்ச கோபம். இந்த கோபம் வந்து ஏற்படுத்தி முதலே நம்ம ரெடி பண்ண கோபம் கிடையாது. ஆன் ஸ்பாட்ல ஏற்பட்ட சின்ன ஒரு கோபம், அவ்வளோதான். அப்படி பார்த்து அடிக்கவே இல்லையா? ஏன் நேற்று பூரா அவர் எங்க கூட இருந்தார் ஏர்போர்ட்ல. அண்ணன் இப்போ நாங்கள் உசியானந்த வந்து ஏர்போர்ட்ல உள்ள ஏற்ற இன்னைக்கு போர்டிங் பஸ் உள்ள உங்களோட வந்து பேசிட்டு இருந்தார். சும்மா அந்த கிளப்புற அந்த கேப்டனை செஞ்சீங்கன்னா அந்த வேலை இங்கே செய்கிற வேலை செய்யக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு யாரோ சில மீடியாவுக்கு எவனோ காசை கொடுத்து புஷியானதை பற்றி தப்பாக பேசுன்னு சொல்லியிருக்கான். எங்கள் மாநில பொதுச்செயலாளர் அண்ணன் வந்து தவறான விஷயம் கிளப்புன்னு இருக்கான். அவன்கிட்ட போய் சொல்லு, தளபதிக்கும் எங்கள் அகில இந்திய பொதுச்செயலாளர் புஷியானந்தருக்கும் உள்ள உறவு தெரியுமா? மனிதன் உடலில் உள்ள உயிரும் சதவீ மாதிரி கொண்டது. இதை யார் பிரிக்கல முடியாது. நீ எவ்வளோ அள்ளி போட்டாங்கன்னா ஒன்றும் நடக்காது. எங்கள் அண்ணன் அவர் மேலே என்ன ஒரு மரியாதை வச்சுக்கான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ விஷயம் பேசியிருக்காங்க.
இதை பேசலாமா எனக்கு தெரியல, நான் இருந்தாலும் சொல்றேன். சரிங்களா? அதாவது எனக்கு தளபதியை சந்திக்கிற ஒரு 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 ஆண்டுக்கு முன்பு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் ஒரு மணி நேரம் உட்காந்து அவர்கிட்ட நானும் தனியாக பார்த்து பேசுவோம். பேசும்போது நம்ம தளபதியார் அவர்கள் வந்து நான் பார்க்காத நம்ம தளபதியார் பற்றி அவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணுறாங்க. பேசுனதுல அரை மணி நேரம் அண்ணன் புஷியானந்தன் உழைப்பை மட்டும் பேசுனாங்க. சரிங்களா? அவர் என்ன கஷ்டப்பட்டு வந்தார், எவ்வளோ உழைச்சாரு, எவ்வளோ இடைவிடாமல் எவ்வளோ இந்த வயசுல கேப் விடாமல் ஓடிட்டு இருக்காங்க, அதை பற்றி தளபதி ஷேர் பண்ணார். சரிங்களா? யாரை தலைவராக உட்கார வைக்கணும், யாரை ஒரு விஷயம் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தெரியும். இன்னும் தெரியுமா, அன்னைக்கு அந்த கதவை வெடிச்சிச்சுல, அது சைடில் அவர் என்ன சொன்னா, அண்ணே பொறுமையா நீ பொறுமையா நீ பொறுமையா நீ பொறுமையா உனக்கு ஒன்றும் நீ அடி அண்ணே காரணம்டா. அவர் அடிக்கடி இப்போ ஒரு உடம்பு சொல்லாம இருந்தார். தன்னை நேசிக்கும் ஒரு தலைவனுக்கு கேடயமா இருக்கு, தப்பு இல்லையே. நாங்கள் ஒரு எங்க தளபதி ஒரு தலைவர், எங்கள் அகில போச்சு ஒரு கேடயம். நாங்களாம் போர் வீரர்கள். கண்டிப்பாக எங்கள் அண்ணனை காக்குறது எங்கள் வழி, எங்கள் வேலை, எங்களை அது எல்லாமே அதே. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணனை காப்பா, எங்கள் அண்ணனை வச்சு தமிழ் மக்களை கண்டிப்பாக காப்பா, இதில் எந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த சோசியல் மீடியா சில பேர் என்ன செய்யாண்டா நெகட்டிவ் விமர்சனம் பண்ணிக்கே இருக்குது. எதுக்குன்னாலும் என்னன்னாலும் உங்களுக்கு பதில் நான் கொடுத்து கேட்போம். சரிங்களா? அன்னைக்கு சோசியல் மீடியா கம்மி. நீ எங்கள் அண்ணன் எங்கள் தளபதியாரின் அண்ணன் கேப்டன் அவர்களை செஞ்ச மாதிரி இங்கே சிண்டு முடிவு வேலை வேற வச்சுக்கணும். உனக்கு எவன் சொல்றியா, எந்த கட்சிக்காரன் சொல்லி உனக்கு செய்ய சொல்றியா, எந்த சில நடிகர்கள் சொல்லி செய்ய சொல்றான்னு எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் வான் பண்றான். சரியா? எது பண்ணாலும் ஆம்பளை மாதிரி நேருக்கு நேரம் மூஞ்சிக்கு நேரம் வந்து பண்ணு, பலு தரேன். சந்துக்குழியும் பொந்துக்குழியும் இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருப்போம். போயிட்டு இருக்கும்போது ஒரு சாக்லேட் சாப்பிட்ருக்கோம். அந்த சாக்லேட் பேப்பர் வண்டி வந்து இல்லை ஒரு ஒரு வெத்தலை போட்டு எச்சி வெளியே போவார். நம்ம கார்லேயே பட்டுரும். அது வந்து சண்டை விட முடியாது. நேராக வந்து நின்று முறைச்சு இப்படி கருவறு கட்டி நாங்கள் ஆம்பளை இப்படி கருவறு கட்டி நாங்கள் ஆம்பளை முடியாது. சரியா? சும்மா போட்டு புடனி இப்படியே அதை எதிர்த்துக்கிறது. இதுக்கு தான் நீ முக்கால்வாசி நடிகர்கள் வெளியே வர அச்சப்படுற காரணம் தெரியுமா? ஏதோ ஒரு ஒன்று சல்லிப்பை இருப்பான். சரிங்களா? அது யாருன்னு தெரியாது. அந்த சல்லிப்பை இப்படி ஏதாவது செஞ்சு விட்டு நிறைய பேர் சில கெட்ட நல்ல விஷயங்கள் வர முடியாத சூழ்நிலை உருவாகிறாங்க. இப்ப தெரியுதா ஏன் சில நடிகர்கள் வெளியே வர மாட்டாங்க? தெரியுதா? இது ஒண்ணுதான் காரணம். சரியா? நீ போய் நின்றுக்கிட்டு நீ போ எனக்கு ஃபோன் பண்ணு, லெஃப்ட் பண்ணி தேனி மாவட்ட தலைவர் நானே, என் ஊர் தேனி மாவட்ட கருணை விட்டு ஃபோன் பண்றா, உனக்கு பதில் நான் தரேன், இல்லை ஓட்ட நேரம் வர்றேன், நீ சரியா நாம எனக்கு ஃபோன் பண்றா, லைவ் வந்துட்டோம்ல உனக்கு நீ கண்டிப்பா உனக்கு வந்து சேரும்ல, என் நம்பர் உள்ள எடுத்து ஃபோன் பண்றாம்பல, உனக்கு பதில் நான் தரேன். சும்மா போயிட்டு நம்ம அப்படி சொல்லுது, ஏய் உங்க மாதிரி கொல்ல பேரை பார்த்தாச்சு, அரட்டல் மிரட்டல், இந்த ஊழ வேலை, இந்த 8 போறது 7:30 போறது இதெல்லாம் வேற பக்கம் வச்சுக்கிறேன்னு எங்க இயக்கத்தில் வந்து வேலை செல்லுபடியாகாது. அது நம்ம ஓயாம கோவப்பட்ட எப்பத்தே அவர் ஓயாம கோவப்பட்டு தெரியல எங்களுக்கு. எங்கிட்ட பேசும்போது சின்ன பிள்ளை விளையாடுவாரு. எங்க இயக்கத்துக்கு அதை கேளுங்க. அதாவது தளபதி உறவுல ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எல்லாம் நம்ம அகில இந்த மாநில போச்சு நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருன்ற விஷயத்த எனக்கு என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, லவுட் ஸ்பீக்கர் லைவ்ல காமிப்போம். சரிங்களா? ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அது வந்து கோபப்படுறது வழிகாட்டுதல், அது ஒரு அரவணைச்சு போகணும். நீங்க உள்ள வந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். வெளியில அவர் காரை விட்டு இறங்க முடியல. சரிங்களா? அவ்வளவு ஒரு குரோடு இருக்கு. ஒரு சேஃபா கொண்டு வந்து சேர்க்கணாங்க. அது 10ஓட 11 தலைவனும் கிடையாது, தனி தலைவர், ஒரே தலைவர் எங்க தளபதியார். கண்ணுமே நான் காமிச்ச காப்பாற்றி ஆகினாங்க. ஏன்னா கூட்டத்தில் வாரியா எல்லாமே எங்க தளபதி விஷயம் பார்த்தோமா, ஒரு கூட்டம் உள்ள வந்துடுறியா எங்க மண்டபத்துக்கு வெளியே, அங்க வந்து சில பேர் இப்படி ஒரு 1-2 பேர் வந்து அப்படி ஒரு வந்து போறியா என்ன ஆகும்? அதனால வந்து நாங்க அவரை பாதுகாக்கணும், அவர் அரணா நிக்கணும். நாங்க போலீஸ் போர்ஸ் கேட்கலையே, 50 அடியாளை வச்சுக்கிட்டு இது பண்ண கிடையாது, ஒரு 100 பாடி கார்டு வச்சு நாங்கள் பண்ணல. நாங்கள் எங்க தளபதி ரசிகனாய நாங்கள் எங்க தளபதி பாதுகாப்பு கொடுத்தோம். அதன் முதல் ரசிகர் எங்கள் அண்ணன் அகிலேந்து போச்சலாளர் புஷியானந்த் அவர்கள். சரியா? தொடர்ந்து அவர் மேல வன்மத்தை அப்படியே கக்கிட்ட வர சில மீடியாவுக்கு என்ன காரணம்டா, அடுத்த நறுவு ஆயிடுச்சுங்க. என்ன நடக்க போகுது? மக்கள் வந்து நீங்க கேட்டிருப்பீங்க நிறைய சமீபத்தில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மழை வெள்ளம் வந்தப்ப களத்துல சென்று நேரடியா மக்களை சந்திச்சு மக்களுக்கு தேவையான உதவிகளையும் மக்களுக்கு தேவையான விஷயம் பண்ணது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க ஒரு முக்கியமான பங்கு வச்சோம். அதை நாங்க சொல்லல. டிபி டிபேட்ல ஒரு பிஜேபி சொன்னார். சரிங்களா? எங்களை மென்ஷன் பண்ணி விஜய் மக்களுக்கு இறங்கி வேலை செஞ்சாங்க. அது சென்னை வெள்ளமாகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், எல்லா ஊர்லயுமே எங்க தளபதி மக்களுக்கு இறங்கி இன்னொன்னு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு நீ செருப்பு அறிஞ்சுக்க, கண்டிப்பா உனக்கு நல்லது செய்வோம்.
நாளைக்கு அவுட்டு கொண்டு வரி நல்லதையும் செய்வோம், துப்பாக்கி வச்சு சுடு நல்லதையும் செய்வோம். இங்க குணம் கொடுத்து பழையாச்சு. நீ என்ன பண்ணலாம் எங்களை தடுத்துல இது காட்டாத மாதிரி தடுத்துல நீ நிப்பாட்ட முடியாது. சரிங்களா? அவர் கிளம்பிட்டார். அதாவது சூரியனை பச்சா நாய் குலைச்சா அப்படி இதாக முடியாது. ஏன்னா அவரு வேற ஒரு இடத்துல இருக்காரு. ஏன்னா நீ கீழே சில விஷயம் பண்றத கண்டுக்க மாட்டோம். நீ மூஞ்சி அமைக்கும் போது உன் மூஞ்சி முகம் என்ன வேணாம். ஏன்னா நாங்களும் உணர்ச்சி போடுவோம், எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கும் தெரியும். கோவப்பட்டாரு விவரம் கத்துருது. ஏன்னா இவர் வந்து அவர் ஏழை, அவனுக்கு என்னென்ன வேலை அவன் வேலை செய்கிறா, புரியுதா? எவன் வேண்டாம் தான் பிள்ளைகிட்ட கோவப்படாம ஐயா, எவன் வேண்டாம் தான் கூட அவன் அண்ணன் இப்படி கோவப்படாம ஐயா, எவன் வேண்டாம் கட்டணம் கொண்டாடி கோவப்படாம ஐயா, எவன் வேண்டாம் வந்து பெத்தலாயுதத்தை கோவப்படாம ஐயா, பூரா பட்டு தாண்டைக்கா பூராத்தி எடுத்து நேரடியாக வீடியோ போடுமாங்க. இங்க பூராமே கட்டியிருந்தாண்டா என்னமோ வந்து பூரா மேலங்க இந்த அவர் வந்து கோவப்பட்டாரு. அப்படி கோவப்படத்தை செய்வாரு. எங்க அண்ணன் கீழே போறவர் சின்ன விஷயம் வந்து வச்சு கோவம் வராதா? கீழே விழுந்திருந்தா தடிக்கு கீழே விழுந்தார் அப்படின்னு போட்டுருப்பீங்க. பிடிச்சதால தளபதியை தடுத்து பிடித்த விஜய் ரசிகர்கள் போட்டீங்க. சரிங்களா? அது இருக்குதான் செய்யும். எனக்கு நான் போகும்போது என் பிள்ளைக்கு ஏதாச்சும் சின்ன பிசினஸ் வச்சாக்கு எனக்கு கோவம் வரும். என் தம்பிக்கு என் கூட போகும்போது ஏதாச்சும் சின்ன பிரச்சனை எனக்கு கோவம் வரும். அந்த கோவம் தான் இது. இங்க யாரு திட்டமிட்டு கோவமோ வீம்பு வஞ்சனை வச்சு கோவப்பட கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சில பசங்கள் நிவாரணம் வழங்குற இடம், அதாவது உதவி வேற நிவாரணம் வேற. சரிங்களா? உதவின்றது நம்ம தேவைப்படும் போது அப்ப செய்யுது, நிவாரணம் போது அவங்களுக்கு நம்ம தேவைப்படும் போது செய்யுது. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அந்த நிவாரணம் பண்ற இடத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலை, அங்க போயிட்டு வந்து மக்களுக்கு வந்து அவர் கையில வந்து உள்ள இருந்து 5 கிலோ அரிசி, 5 கிலோ மளிகை சாமான், 5 கிலோ காய், 15 கிலோ வெயிட் வச்சு நின்றுட்டு இருக்காரு. சரிங்களா? ஒரு வெயிட் கிடையாது. மொத்தம் 1500 குடும்பங்களுங்க. சரிங்களா? அப்போ வயிற்று வெயிட் நிற்கும் போது அந்த சின்ன பசங்க உணர்ச்சிப்பட்டு, அதாவது மன்றத்துக்கார பசங்க எவ்வளவு மேக்சிமம் இல்லை தெரிஞ்சுங்க. தளபதி ரசிகன் எல்லாமே மன்றத்துக்கு இல்லை, அதை நீங்க புரிஞ்சுங்க. உணர்ச்சிப்பட்டு எடுக்கும்போது அவர் கையில் வெயிட் இருக்கு, தூக்கிட்டே நிற்க முடியாது. மொத்தம் 1500 பேக்கேஜ் இருந்துச்சு. 1500 பேக்கேஜ் மேக்ஸிமம் தூக்கி கொடுத்தாரு. கண்ணில் பார்த்தீங்கல்ல? அப்போ ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் அது நம்ம அந்த சூழ்நிலை நம்ம புரியணும். ஏன்னா அவங்க தள்ளி விட்டாங்க, இங்க தள்ளி விட்டாங்க, ஒரு 1/2 மணி நேரம் செல்ஃபி எடுத்துக்கு இப்போ சேஞ்ச் ஆக முடியுமா? தலைவர் இருக்கும். சரிங்களா? எங்க எதை காமிக்க அதை அங்கதான் காமிக்கணும். சரிங்களா? அதை விட்டு ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு கஷ்டமா மக்களோட வீடு இழந்தவங்க, உயிரை பறி கொடுத்த மக்கள், தான் பிள்ளை இழந்தவங்க, இப்படி சூழ்நிலை வந்து கொண்டாட்டம் பண்ற இடம் கிடையாது. அது நம்ம தளபதி சில பேரை புரிஞ்சுங்க. தளபதியார் வந்து கண்டிப்பா நீ வந்து எடுத்த போட்டோ எடுத்து அவர் ஒண்ணுமே எடுக்கதே போறாரு. அவன் நம்ம சூழ்நிலையும் புரியணும். ஏன்னா நம்ம போன இடத்துல ஒரு ஒத்த தளபதி முகம் பறித்த எந்த ஒரு கொடியோ ஒரு போஸ்டோ எந்த சொல்லி இருக்காது. அதுல நீங்க புரிஞ்சுக்கணும், அண்ணன் எவ்வளவு கஷ்டமா ஒரு விஷயத்துக்கு வராங்க, அண்ணன் நம்ம எந்த சொல்லி தொந்தரவா நின்றக்கூடாது, அப்படி புரிஞ்சுக்கணும். அதை விட்டு நீங்க போய் சேர்ந்துட்டு கூட்டத்தில் கூட்டு செல்ஃபி எடுக்க செய்யணும்டா. இது யாருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப தளபதி ரசிகம் பண்றது நீங்க பண்றது நம்ம தளபதிக்கே சின்னது. இனி வருங்காலம் மாத்திக்கிங்க, குறைச்சுக்குங்க. எங்க ஐலேருந்து போச்சால வந்து எப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி மனசுக்காரு ஃபோன் பண்ணுவார். திடீர்னு ஃபோன் பண்ணி உன் பையன் ஃபோனை கொடுறாரு. ஃபோனை கொடுத்துட்டு என் மயன் எத்தனை வயசு, 6 வயசு 7 வயசு ஆகுது, அவன்கிட்ட ஃபோனில் பேசுவார். தம்பி என்னடா என்ன பண்ற, எத்தனை படிக்கிற, என்ன செய்யற, நல்லா படிச்சு பெரிய ஆஃபீஸராக வரணும். என் மயன்கிட்ட அவருக்கு 1000 வேலை இருக்குங்க. இது நான் சொல்ற அனைத்துமே நான் வணங்கும் ஈசன் மன சத்தியமா சொல்றேன். என் பையன்கிட்ட ஃபோனில் பேசி இந்த மாதிரி நல்லா படியா, அப்பா மாதிரி வந்து படிக்க வந்துடுற, நிறையா படியா படிச்சு பெரிய ஆளா வரணும் தம்பி அப்படின்னு சொல்லுவார். கேட்பாரு, அம்மா சொல்ல கேளு. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையுமே எங்க அண்ணனா, எங்களோட வெல்விசரா, எங்க தளபதியாக கொடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம்னா எங்க அயல் இந்த மண்ணை போய் சொல்லுது. சரிங்களா? அப்படி வாட்டோர பேசும்போது எங்களுக்கு கண்டிப்பா உச்சபட்ச கோபம் வரும். அது எந்த மாற்றம் கிடையாது. உண்டா கோபம் எல்லாம் ஊரே படிப்பாண்டா, யாரா கோபம் அஞ்ச வாங்கிக்கிறான், கோடி கோடியா சம்பாதிக்கிறான், லட்சமா அடிச்சு மக்கள் வரி பணத்தை அடிச்சு ஆட்டையை போட்டு பூரா மந்திரி ஆரியா, எம்எல்ஏ, எம்பி ஆரியா, அவனுக்குள்ள வெக்கமெல்லாம் அவன் மேல கோவப்பட மாட்டேன். நீ உனக்கு எப்படி மக்கள் சொன்ன வரும், அதை சொல்றா, நீ கோவப்படுறா. ஃபர்ஸ்ட் உன் கோவத்தை காமிக்கிறது காமியே. கொலகாரன் நல்ல வென்ற, கொள்ளக்காரன் நல்லா வென்றீங்க. ஏன்னா ரோட்ல ஒரு சின்ன பிள்ளைக்கு தூக்கி ஒரு தப்பா தவிர ரேப் பண்ணிப்பிரியான், அவனை 10 பேர் நல்ல சொல்லி அவனுக்கு 10 பேர் வாழாடுறீங்க. இங்க எல்லாம் யார் என்ன ஃபர்ஸ்ட் அதை யோசிக்கடா. என்ன பூரங்க யோக்கியம் எனக்கா அந்த மக்களை, அதாவது அந்த மாதிரி குணம் பேசுறேன், எல்லாத்தையும் கிடையாது. ஏன்னா இதை கரெக்டாக எடுத்துக்கிட்ட ஆட்கள் இருக்காங்க இந்த விஷயத்த. ஆமா அவங்க பண்ணதும் தப்பு அப்படின்ட்டு.
இன்னொன்னு இந்த பைல்வான் ரங்கசாமி பேரு பைல்வான் ரங்கசாமியா, அவனை செருப்ப கழித்து அடிச்சா இலை இலை இந்த பொருள் வாரேன் இல்லை பைல்வான் ரங்கநாதன் நல்லா பாத்துக்கடா, இது செருப்புடா, செருப்பு கழித்து அடிச்சவங்க தாய் மாமாக்காரன் நாய. ஏண்டா மாமாவோட பொம்பளை வச்சு மாமா கூட்டி கொடுத்த மாமாவாக்கிற நாய் நீங்க எங்க மாநிலத்தில் அவன் இவன்ற பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அறுத்து விடுவான் மொத்த சூதாம இருந்துங்க. என்ன நினைச்சுக்கிட்டா இஷ்டத்துக்கு பேசுற? உனக்கு எவ்வளோ காசு கொடுத்து எவ்வளோ பேசுறது? வாடா நான் பார்த்தா உனக்கு தெரிஞ்சு தந்தா நீ பேசுற வாடா. காசுக்கு பிச்சை போய் பஸ் ஸ்டாண்ட் வேணாம் கூட நீ பயில் வேணடா. இல்லை நீ பயில் வேண்டா, உன் பேரை மாத்திர மாமாக்காரங்க மாத்திர அவன் புஷியான் வந்தியா போனேன்ற சூதாமந்துக்கு சிக்கிறாத. ஒரு பொம்பளை மெரினா பீச் வச்சு காட்டினா வச்சா ஒரு பொம்பளை பேசி நாய கணக்கா அப்படி சிக்கிறாத. இனிமேல் ரோடு விட்டு சூதா போ, தலை வயசுல ஒருத்தன் பார்த்து அடிச்சுக்க ஒரு சங்க கழிக்க முடியும். ஏன்னா எல்லாத்தையும் வரமுறை பேசுற விதம் ஒண்ணுக்கு நீ பேசுன எங்க மாநில நீ பேசுன உன்னை வாடா நாயன்னு பேசுறேன், செருப்பு கழுதி காமிக்கிறேன், செருப்பு கட்டி அடிப்பேன், தேடி போய் வந்தாக்க செருப்பு பீரர்கள் அடிப்பு முடிச்சுக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, நீ வேற நான் ஒரு ஆம்பளை ஊருக்கு நஞ்சு சுத்திக்கிட்டு டவுசு போட்டு சுத்திக்கிற. இல்லை நீ எல்லாம் பரேசினாய. ஒவ்வொரு நடிகரும் சினிமா நடிக்கும் போது சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 30 வருஷம் சினிமா இருக்க இருந்துக்கல இப்படி ஷேர் பண்ற விஷயத்த கொண்டு வந்து இன்னைக்கு பொம்பளை பெண்களை பத்தி அவதூறுவா பேசுற, சக நடிகரை பத்தி இஷ்டத்துக்கு பேசுற. என்னமோ நீதி நின்று பக்கத்துல மாமாவா தானக்கா ஒரு நட்புரியா ஒரு விஷயம் சொன்னா கேட்டு வச்சுக்க முடியாது. எல்லாம் பேச வியாபாரத்துக்கு பீதிங்கிற நாய் நீயே, காசுக்கு பீதிங்கிற நாய். என்னை வாழ வைக்கும் யூடியூப் சேனல் செருப்புகள் அடி போத்தா உன்னை வாழ வைக்கிறது உன்னை செருப்புகள் அடிப்பாங்க குடிச்சு அடி வாங்க முடியும் ரோட்டு வழி. இம்மாதிரி வந்துக்கிறாங்க ஒரு பர்சன் ஒரு நட்புரியா ஒரு ஒன்னாம நான் பேசுவேன் செய்வான். அதை கொண்டுகிட்டு பொழப்புல காலத்துல சினிமாவில் வாய்ப்புல காலத்துல வந்துக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்து 10 ரூபா பிச்சை இருக்கிற நாய் பிச்சைக்கார நாய வெக்கங்கள்ல உனக்கு. நீ ஒரு ஆம்பளை நீ வேற வசிக்கிற இப்படி கொல்ல போய் இல்லை நீங்க எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி அதை விட தரங்கட்டு எங்களுக்கு பேசுவோம். இனிமேல் கண்டிப்பா பேசுவோம். இன்னைக்கு ஒன்னே பேசுறான், நாளைக்கு இங்க வேற மாதிரி எங்களை பேச வச்சிடாத. ரோட்டு இங்க நீ இளங்கரு சூதம் போய் பயன் பண்றாங்கன்னா நல்லா பாக்குறோம் மூஞ்சியும் மோகரையும் நல்லா கரும்பானைக்கு நீ ஒரு ஆள். ஆமா மக்கள், அதாவது இங்க ஒரு விஷயம் என்ன பண்றேன் தெரியுமா, பொது தளத்தில் கையில் வச்சுக்கிறேன். சில சோசியல் மீடியாக்கள் ஒருத்தர் வளர்ந்து வரும்போது தவறான செய்திகள் ஏதோ சின்ன விஷயம் நடந்தது. ஏடா நாங்கள் 1600 பேருக்கு நல்லது பண்ணா அது உங்க அனுமதி இல்லை. ஒரு வித்தின் செகண்ட் இது உனக்கு பெருசா பட்டு என்னடா ஒரு விஷயம். நல்ல மீடியா இருக்காங்க, அதாவது உண்மையான மீடியாக்கள், அவங்க மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள். கண்டிப்பா நீங்க நல்ல உண்மையை மட்டும் பேசுங்க. ஏன்னா பத்திரிகை துறைன்றது மொத்தம் இந்தியாவோட 4 தூண்ல முக்கியமான ஒரு தூண். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க கண்டிப்பா மக்கள் நம்புவாங்க. நல்ல விஷயங்கள் எழுதினாக்கும் நாளைக்கு பின்னாடி உங்க குடும்பங்கள் வம்சங்கள் நல்லா இருக்கு. தப்பான விஷயத்தை எழுதினாக்க கண்டிப்பா அது எல்லாமே பிள்ளை ஊட்டி சேரும். தான் பிள்ளை ஊட்டியும் தான் குடும்பமும் எதிர்காலத்தை அழியும் நினைக்கிறேன் தப்பா இருக்கு. தாம் குடும்பம் தான் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தி நல்லா இருக்குன்றேன் உண்மை எழுது. உன்னை பொய் எழுத வேணாம் சொல்ல எடுத்துக்கிட்டுல எழுத வேணாம், உண்மை எழுதுங்க. ஏன்னா அப்படி நிறைய மீடியால இருக்காங்க சிலர் நாய்கள். ஏன்னா புரோக்கர் வளர்க்குறான்ல அவன் பேசுவான், அவனுக்கு இந்த பதிவு. அதனால ரொம்ப ஒரு குழந்த மனசு கொண்டு வருவாங்க அண்ணன் அகில பொதுச்செயலாளர். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் மிகப்பெரிய இயக்கமா மாறிடுச்சு. அந்த இயக்கத்துக்கு ஒரு அகில பொதுச்செயலாளர் இருக்காருண்டா எங்க தளபதியார் கோடிக்கணக்கான ரசிகர்ல எவ்வளவு செலக்ட் பண்ணி அவர் போட்டிருப்பாங்க, என்னென்ன குணங்கள் இருந்து உங்களுக்கு தெரியுமா அவனுக்கு. எங்க அகில பொதுச்செயலாளர் ரசிகர் மட்டும் அரசியல்வாதி போனவர். அரசியல்வாதியாக இருக்கும்போது எம்எல்ஏ இருக்கும்போது தளபதி ரசிகர் சரிங்களா. அவரு எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இயக்கத்துல எங்களோட ஒரு ஸ்டெப்பு கீழே எங்களை எல்லாத்தையும் இழுத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க. புரியுதா? எல்லாமே ஒரு ஸ்டெப் 1 2 போன நினைப்பேன், 2 5 போன நினைப்பேன். இங்க எங்க பொதுச்செயலர் அப்படி கிடையாது. 100ல ரொம்ப கீழே ரசிகர் மன்றத்தை எங்களோட பயணிச்சு அவர் மந்திரி முதலமைச்சர் பிரதமர் குடியரசு பூராத்தையும் நேரடியாக பார்த்து எல்லாம் வந்தவர் சரிங்களா.
அவர் வந்து கீழே ரசிகர் மன்றம் எங்கூட வந்து எங்கூட பயணிச்சு எங்களை மேல விடுப்புறாரு. எங்களுக்கும் எங்க தளபதிக்கும் ஒரு இணைக்கு மிகப்பெரிய பாலமே வருது. நாங்கள் செய்யற ஒவ்வொரு விஷயமே 10 நிமிஷம் எங்க அண்ணனுக்கு போய் சேருவார். என்ன நினைச்சீங்க, எங்களை அழிந்த போச்சு எங்களை சரியா வழிகாட்டி நாங்கள் அவர் சொல்றது நல்ல விஷயங்கள் நிறைய பண்றதுனால கொண்டு போய் சேர்க்கறதுனால எங்க அண்ணன் எங்கெல்லாம் தெரியுது. சரிங்களா, அவர் சினிமா போயிருந்தா நினைச்சுங்க, எங்க யார் என்ன பண்ணாலுமே எல்லாத்தையும் வாட்ஸ்அப் பண்ணிடுவார். எங்க தளபதி ஃப்ரீயா எல்லாத்தையும் பார்த்து வாழ்த்து சொல்லிடுவார். அதை விட்டுப்பட்டு இவங்க வாட்டு கிளப்புவாங்க 10 பேர், அவர் இது பண்ண அது பண்ண, அதெல்லாம் கிடையாது போல. அதாவது எங்க அயலேருந்து போச்சு அண்ணன் வந்து விஷாந்த் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவர். சரிங்களா, ரொம்ப சிரிச்சு ரொம்ப ஜாலியா கூட பயணிக்கிறாள். எங்களுக்கு தான் தெரியும். நீ என்னைக்கோ ஒரு நாள் டிவியில் பார்க்குற, எப்பயோ ஒரு நாள் நீ வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பார்க்குற, உனக்கு சில விஷயம் தெரியாது. ஒரு எங்களுக்கு நாங்கள் இருக்கணும்ல, எங்களுக்கு தெரியும் எங்கிட்ட எப்படி பேசுவார், என்ன எவ்வளோ மயில் சந்தோஷமா படுத்துவார், சூப்பராக பேசுவார், ஓட்டுவார், ஜாலி. அப்படி கோவக்காரனாக கிடையாது அவர். சில இடங்களில் சில நேரங்களில் கோவப்படுற விஷயத்துக்கு கண்டிப்பாக கோவப்பட்டு ஆகணும். அதை யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் மாநில தலைவராக இருக்கணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. இதெல்லாம் பாண்டியனாக்க அதெல்லாம் அவசியம் கிடையாது. சில இடங்களில் கண்டிப்பாக கோவப்பட்டுட்டா நீ வாழ்ந்தே வேஸ்ட். உன் கோபத்தை எங்கெங்க காமிக்குமோ, சமுதாயத்தில் தப்பு இருக்குதா, அப்போ உன் கோபத்தை காமி, நீ காமி. நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம், நாங்கள் காமிப்போம், இன்னும் காமிச்சிட்டே இருப்போம். ஏன்னா தொடர்ந்து அப்படியே நிற்க மாட்டோம். உன் கோபத்தை நீ கண்டிப்பாக போகிறத காமி, உனக்கான உரிமை வந்து சேர்ந்ததுக்கு. சும்மா போயிட்டு சோசியல் மீடியா செல்போனை பார்த்து போட்டு உண்மை நினைச்சிடாத. எங்க மாதிரி 10 பால்ட்டு விசாரி ஒரு சார்ந்த விஷயங்கள் நாங்கள் பதில் சொல்லுவோம், தகவல் சொல்லுவோம், எது உண்மை போயிட்டு. இங்க எல்லா மீடியாக்கள் அதாவது நியூஸ் சேனல் அது வேற, இந்த யூடியூப் சேனலுக்காக இல்ல காரா ஹோலி மக்கா. யாரா நீங்க ஸ்பை மாதிரி 15 பேர் வச்சுக்கிறியா, நான் யூடியூப் சேனல் வச்சுக்கிறியா, 8 பேர் வச்சுக்கியா, நான் யூடியூப் சேனல் வச்சுக்க ஓனர் அப்படின்ட்டியா, 100 பேர் வச்சுக்கிறியா, நான் யூடியூப் சேனல் ஓனர் இல்லையா. ஏழை இந்த யூடியூப் கம்பெனிக்காரன் வந்து ஏதாவது இவங்க தடையை போட்டு விடுங்க. எல்லாம் அவனும் ரிப்போர்ட் வந்துக்கிட்டு அவன் போற 10 கலந்துக்கிட்டு நெகட்டிவா எதுக்கு அவனை வீம்பு அவனை கூட பேசுறது. சரிங்களா, நெகட்டிவான விஷயத்தவா கூட பேசுது. எங்களை கூப்பிட நான் மன்றத்துட்டு ஒன்றா வெளியே வந்தேன், என்னை கூப்பிடு, ஒவ்வொருத்த பத்தி நான் இஷ்டத்துக்கு நானும் பேசவா, நடக்கிறத பேசலாம், உங்களுக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்ச தகவல் சொல்லலாம், நடக்க போற விஷயத்த நடந்த மாதிரி பேசுறேன் பாத்தியா, அவன்லாம் கொண்டு போய் இவங்கெல்லாம் இலை மக்கால ஓலியலாம். அதாவது உறவுல எங்க மக்கள் இயக்கத்தில் பயணிக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்காங்க, அவங்க நண்பர்கள் இருப்பாங்க, பார்க்குற அவங்க நண்பர்கள் இருப்பாங்க, செய்வாங்க. அவங்க விட்டு நீங்க விசாரிக்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க உங்க வயலேருந்து போச்சு எப்படின்னு அவன் சொல்லி அவரை பத்தி காகதையாகும். உங்களுக்கு தெரியுமா, அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுல தான் வந்திருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பொண்ணு கல்யாணத்தப்ப மாப்பிள்ளை வீட்டு இன்னைக்கு வர்றாங்க. ஆனால் 15 நாளைக்கு முன்னாடி நாமக்கல் நலத்திட்ட உதவி அயலேருந்து போச்சு வந்தே ஆகணும். பார்த்தா ஒரு 15 பேர்ல பண்றாங்க. அப்ப மாறிய சோகமா இருந்தார். என்னண்ணே அப்படின்னு, ஒன்றுடா அந்த மாதிரி பாப்பாவுக்கு மாப்பிள்ளை வந்திருக்காங்கடா, நேத்தையும் சொன்னாங்க, ஆனால் நம்ம அப்படின்னா நீ போயிருக்கலாமே அப்படின்னு. அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, இல்லடா பாண்டியா, இப்போ நான் இல்லாட்டி எங்கள் அண்ணன் இருக்காரு, அம்மா இருக்கு, வீட்டாளுக்கு பார்த்துக்குவாங்க, நான் வருவேன்னு சொல்லி ஒரு மாவட்டமே பார்த்துக்குவேன்டா. அதில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உதவி செய்ய, விஜய் மக்களுக்கு உதவி செய்ய வெயிட் பண்ணுறாங்க, அவங்கள போய் நம்ம தேடி தள்ளி கொடுக்குறது நல்லா தப்புடா அப்படின்னாரு. அந்த மனுஷன் ஆனால் வந்து அயலேருந்து போச்சு அளவு எங்கள் அண்ணனுக்கு ஒரு கேடை மாணிக்கிற தெரியுதா, எனக்கு அண்ணன் கண்ணை கலங்குச்சுன்னா அந்த மனுஷன் பெத்த பிள்ளைக்கு தான் பிள்ளைக்கு முதல் கல்யாணம் பார்க்குற மாப்பிள்ளை வந்து வராங்க. அந்த பையன் பேசி முடிச்சிட்டாங்க. அப்படி வர்ற மாப்பிள்ளைய அவர் இவர் போய் இப்போ முதல் நாள் பார்க்காம இயற்கை வேலையை பார்த்தவர். சரிங்களா, அந்த அளவுக்கு தளபதி மேலே ஈடுபாடு கொண்டவர் அவர் ஒவ்வொரு சூழ்நிலையுமே. சரிங்களா, எங்களை முன்னால் ஒரு மாநில செயலர் இருந்தார், தளபதி பற்றி சில விஷயங்கள் வந்து பேசும்போது எனக்கு சொன்னார். அதாவது விஷயாந்தன் மேலே வந்து அண்ணன் தளபதி வந்து மிகப்பெரிய ஒரு நிறைய வச்சுக்காரு, அவர் இல்லாட்டினா எதுவுமே இல்லைன்ற மாதிரி. அதெல்லாம் நான் டீப்பாக போனால் நல்லா இருக்குது. சரிங்களா, அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மனிதன் வளர்ந்து போகலாம், வாழ்ந்து போகலாம், ஆனால் தான் வளரும்போது தன்னை நம்பி உள்ளவர்களையும் தன்னை ஒரு நிரூபிச்சார்ல அவருக்கு நம்பிக்கையாகவும் இருக்கணும். அப்படி விஷயம் பண்ணி போகிறது எங்கள் அண்ணன் எங்கள் அயலேருந்து போச்சார். என்னண்டா எங்கள் தலைவர்கிட்ட எல்லா இடத்துலையும் உண்மையாக இருப்பார், எல்லா இடத்துலையுமே. இன்னொரு நேரம் நான் சொல்றீங்க, அதே மாதிரி எங்க மாதிரி ஆட்கள் உழைப்புவர் கொண்டு போய் சேர்ப்பார். எங்களை அழகா மோல்டு போய் இப்படிலாம் பயணமாங்க, இந்த பாதையில போங்க, கலைச்சட்டை கொடுக்கும் தான் வெள்ளச்சட்டை போட வச்சு எங்களை அழகு வந்தார். சரிங்களா, திருநெல்வேலியில வந்து ஃபங்க்ஷன் 2014 சொல்றேன்,
2014 திருநெல்வேலியில் ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் போய் 8 நாள் தங்கியிருக்கோம். கூட நானும் ஆனந்தன் நம்ம ஐந்து பூச்சோட தங்கியிருக்கோம். அப்போ நக்கீரனில் வந்து அவரை பற்றி ஒரு செய்தி, ஒரு தவறான செய்தி போட்டிருக்காங்க. அப்போ நான் 5:30 டீ கடையை போட்டு இந்த புக் வாங்கி படிச்சுட்டு நான் கதை தட்டி உள்ளே போயிட்டேன். அது சூட் ரூம். உள் ரூமில் போகிறேன், கையை அப்படி காமிச்சிட்டாரு. நான் பேசாமல் 5:30க்கு நான் சொல்கிறது விடிய காலை 5:30 மணிக்கு. ஏன்னா போயிட்டு பேசிட்டு வந்தார். என்னடா அப்படின்னாரு. அண்ணா இந்த மாதிரி போட்டுருக்காங்கண்ணே செய்தி பார்த்தீங்கண்ணே அப்படின்னேன். அவர் சொன்ன என்ன சொன்னார், இதை தளபதி நான் சொல்லிட்டு இருந்தேன்டா. 5:30க்கு எந்திரிச்சு தளபதி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செய்தி வந்துருக்கேன். என்னண்ணே அப்படின்னேன். வந்திருக்குடா செய்தி வந்திருக்கு, நம்ம யாரோ சொல்லு நம்ம சொல்லிடுவோம், முடிவு தளபதி எடுத்துக்கிட்டு. சரிங்களா? எங்கள் அண்ணன் ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா, தவறு பண்ணுறியா திருத்திக்க, தவறு பண்ணலையா பொய்யா பரப்பலானா கண்டுக்கலாம் போய்க்காது. இது எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தது. சரியா? ஆனால் எங்களுக்கு என்ன, எங்கள் அண்ணன் எங்கள் தளபதியாரவோ எங்கள் அகிலேந்து பொதுச்செயலாளரோ எங்கள் இயக்கத்தவோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாத விஷயங்கள் பேசும்போது சீண்டும் போது கண்டிப்பாக கோவம் வரும். இப்போ நான் மட்டும்தான் கோவம். இப்போ கத்துனா டென்ஷன் ஆகணும்னா பிரசாய் கத்துனா செருப்பு கட்டி காமிச்சனா இது பேரு கோவம். எங்கள் தம்பியை என் தம்பியை லேச ரெடி அடிச்சு போய் கோவம் முடியாது. சரியா? எங்களை வந்து சில விஷயத்தை நல்வழிப்படுத்துறோம்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. அந்த செருப்பு தெரிஞ்சாங்கத்தியா இல்லை இவங்க சொல்கிறேன் என்ன சிக்கிறாத மோத எவனாச்சும் வந்து நான் தான் ஒன்று வந்துடுறாங்க வேணாம். ஏன்னா ஒரு போட்டுறக்கூடிய மனுஷன் அவரு, அதுக்கான பாவத்தை கண்டிப்பாக நீ அனுபவிப்பேன். அண்ணன் மேலே நீ வேணும்னு பண்ணியோ அவனை எவன் பண்ண சொன்னாலும் தெரியாது, போதையில் ஒன்றும் தெரியாது. எங்கள் அண்ணன் மேலே நீ வீசுனதுக்கான தண்டனை கண்டிப்பாக அந்த ஆண்டவன் கொடுப்பியா, கண்டிப்பாக கொடுப்பான்டா தம்பி. யாருன்னு தெரியாதா, நீ கண்டிப்பாக அந்த இறைவன் கொடுப்பான்டா. ஏன்னா அந்த மனுஷன் அப்படி அந்த மனுஷனோட கோணம் அப்படி கோணம் ஓகேடா. அறியேன் அவரை பற்றியே எங்கள் அண்ணனுக்கு தளபதிக்குள்ள ஒரு பூச்சாக்குள்ள உறவு சொல்லுவா. அந்த மனுஷன் அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் அன்னைக்கு போய் அட்மிட் ஆஸ்பத்திரி இருந்தாங்க. தகவல் தெரிஞ்சு 1 மணி நேரத்துக்கு அண்ணன் போய் ஆஸ்பத்திரி போயிருந்தார். போய் பாட்டு பொறுமையாக இருந்தேன், ஒன்றும் இல்லைனே ஆறுதல் சொல்லிட்டு நைட் ஃப்ளைட்டுக்கு ஷூட்டிங் போய் வந்தார், கிளம்பி போனார். சரிங்களா? தப்பான விஷயத்த எங்கள் அகிலேந்து போச்சு செய்ய மாட்டாருன்றது நம்பிக்கையே பெற்று வச்சுக்கார். தப்பான ஆட்களை எங்கள் மக்கள் இயக்கத்தில் வைக்க மாட்டார் நம்பிக்கை பெற்று வச்சுக்காரு. தப்பான ஒரு விஷயத்த பொய்யான விஷயத்த தளபதியிட்ட போய் சேர்க்க மாட்டார். இந்த ஜால்ரா போகிற வேலை இந்த வேலை அங்கே இருக்குது, எதுவுமே நிகழ்வாக நடக்குது. சரிங்களா? நிறைய விஷயம் நான் சொல்லிடலாம். நானும் தளபதியும் பேசுனது, தளபதி நானும் அகிலேந்து பொதுச்செயலாளர் 3 பேர், நாங்கள் 3 பேர் மட்டும் பேசுனது. சரிங்களா? தளபதி எங்கள் மேலே இருக்கிற கேர், அவர் எங்கிட்ட பேசுவது எல்லாம் சொல்லிடலாம். அது நல்லா இருக்காது. நான் சில இடத்துல சொல்லுவேன், அவங்க தளபதி எங்கள் மேலே எவ்வளோ பிரியமாக இருக்காங்க, அது சில முக்கியமான விஷயங்கள் அப்படி பேசுவார். ஏன்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த 3 சீட்டு வேலை வாங்குறியா, முள்ளமரை வேலை வாங்க பார்த்தீங்களா, அவனோட சொல்கிறேன், நீ எங்களை தொடர்ந்து அவதூறு பரப்பிக்காரு, நீ பரப்பத்தையும் நாங்கள் வளர்ந்து போக முடியும். ஏன்னா நாங்கள் எங்கள் தளபதி கீழே ஒரு கல் மாதிரி கீழே கிடந்தார். சரியா? ஒரு கருங்கல் மாதிரி கீழே கிடந்துச்சு ஒரு கல். ஏன்னா அந்த கல் வந்து வண்ணாந்துறைக்கு போகுது, துவைக்கிற இடத்துக்கு போதா, வண்ணாந்துறைக்கு போதா, இல்லை கோயில் கருவறைக்கு போதா, இதுவே. சரிங்களா? அங்கே எங்கள் தளபதி வந்து ஒரு கல்லாக கிடக்கும்போது, இது நான் சொன்ன கிடையாதுங்க, பசும முத்துராமத்தேவர் வந்து ஒரு சீடனுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் சொன்ன கருத்து, அவர் சொன்ன கருத்து சொல்கிறேன். அவர் இந்த மாதிரி சொன்னார். சரிங்களா? அதுக்காக அதை பாதாள பதிவில் ஒருத்தர் வந்து சலவை தொழிலாளி துவைச்சிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து கேட்குறாரு, ஏடான்றார், இந்த மாதிரி இங்கே வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு வந்து முத்துராமத்தேவர் வந்துருக்காங்க, நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு. அப்படியா? இங்கே எதுக்கு அங்கே என்ன கும்பாபிஷேகத்துக்கு வந்துருக்காங்க, அதனால அவரையும் கும்பாபிஷேகம் பண்ணார், கோயிலில் அவரை போய் பார்க்க போகிறோம். இது அங்கே உள்ள என்ன வச்சுருக்காங்க, உள்ள சாமி இருக்குது, சாமி எதில் இருக்குன்றாரு, கல் இருக்குன்றாரு. அதுக்கு அவர் சொன்னாரா, அந்த கேட்டவர், இது என்ன நீ துவைச்சிருக்காது என்னன்னு கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாரா, இது கல்லுதேன் அப்படின்றாரு. இங்கே துணியை போட்டு துவைக்கிற, அங்கே போய் அதே கல்ல சாமி கும்பிட்ற, எப்படி நாயன்னு கேட்டுக்காரு. அந்த சலகை தொழிலாளருக்கு வந்து அவர் யோசிச்சு, ஆமாம் அவர் சொல்கிற உண்மை தானே அப்படின்ட்டு அவர் போயிட்டு முத்துராமத்தேவர் அந்த இதில் பார்க்குறாரு. அவருக்கு ஐயா ஒரு சின்ன ஒரு இதுன்றார், சொல்லுங்க ஐயா, நம்ம இந்த மாதிரி சலகை தொழிலான நான் துவைச்சிட்டு இருந்தேன், அப்போ அவசரமாக துவைச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் வரதான் அவர் பார்க்கணுன்ற வந்து பாட்டு கும்பாபிஷேகம் வந்து பாட்டு பண்ணுவோம் வந்து. சரி, என்ன அவர் கேட்டாருங்க ஒரு கேள்வி, இதை துவைக்கிற, இந்த கல்லை துவைக்கிற, அதை போய் அப்படி கேட்டுக்காரு. அதாவது இதை வந்து துவைக்கிற, இந்த கல்லை துவைக்கிற, அதே கல் உள்ள இருக்கு, போய் கும்பிடுற போது அது சொன்னாராம் அவர். அவர் பசும முத்துராமத்தேவர் சொன்னாராம்,
ரைட், அவர் கேட்ட ரைட் நியாயமான விஷயம் தான். இங்க வந்து எல்லாமே பெண் தான். பெண்கள் பார்த்தா எல்லாமே பெண்ணு. நம்ம பெத்து போட்டது பெண், நம்ம கூட பிறந்தது பெண், நம்ம கட்டி வந்தது பெண். சரிங்களா? ஆத்தாட்ட பாசத்தையும் அக்கா அஞ்சிட்ட அன்பையும் கட்டின உடனே காதலை காமிக்கிறான் பார்த்தியா, அந்த பாகுபாடு பிரிச்சு. அதான் அது மாதிரி தான்டா, எல்லாமே அவன் பார்வையிலதேன். சரியா? நீ சாமியா பார்த்தா சாமி தான், கல்லா பார்த்தா கல்லுதேன். அதே மாதிரி எங்க அண்ணன் நீ நல்லா தலைவனை பார்த்தா நான் தலைவன் தான். சரியா? தப்பா பார்த்தா நாங்கள் தப்பான இருந்தேன். எந்த மாற்றமே கிடையாது. எங்களை மாதிரி இருக்க தப்பானவன். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. ஒரு கல்லா கீழே கலந்தவரை உங்களை மாதிரி விமர்சனவாதிகள் தாண்ட செதுக்கி செதுக்கி சிலையாக்கி நீ கோவிலுக்கு அலுவலகத்தில் உட்கார வச்சிட்டீங்க, கடவுள் மாதிரி உட்கார வச்சிட்டீங்க. உங்களை நான் நன்றி தானே சொன்னேன். நீ மேலும் விமர்சனம் பண்ணு, நாங்கள் மேலும் மேலும் முன்னேறிய போய் தேர்ந்து வந்து ஒருபோதும் சுணங்கி சோர்ந்து நிறுவ மாட்டோம். எங்கள் அகில இந்திய பேச்சாளரை பற்றி தகவல் வேணும்னா என் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணு, நான் வந்து நிற்கிறேன். நன்றி வணக்கம். ஒருவேளை வாழ வாழ்க்கை தளபதிக்காக, போகும் இது தமிழுக்காக. ஜெயந்த்.